வணக்கம் நேயர்களே, இப்ப நீங்க பார்க்க போற நிகழ்ச்சி பிஞ்சிலேயே பழுத்தது. இன்றைய நிகழ்ச்சியில கலந்துக்க பிஞ்சிலேயே பழுத்த நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க. நிறுத்துங்கடா குழந்தைங்களா, நீங்க கூட்டி சாத்தானுங்க. உங்களை வச்சு எப்படா ப்ரோகிராம் பண்றது? கொஞ்ச நேரம் மூடிட்டு இருங்க. இப்ப முதல்ல வர போறது அபிஷேக். அபிஷேக் வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. ஹாய், டாக்டரா நீங்க? ஆமா, நீங்க டாக்டர் ஆகி என்ன பண்ணுவீங்க? நான் டாக்டர் ஆகி எல்லாருக்கும் எங்கேயோ போய் இழவடிக்க வேண்டியதுலாம் ஐயோ, அழக்கூடாதுமா அழக்கூடாதுமா. செல்ல குட்டியில நீங்க அழாம இருந்தீங்கன்னா ஆன்டி உங்களுக்கு சாக்லேட் தருவேன். ஆமா, உங்களுக்கு எவ்வளவு சாக்லேட் வேணும்? எனக்கு வேணும். ஓ, காசு எவ்வளவு வச்சிருக்கீங்க? என்கிட்ட காசு இல்ல. காசு இல்லாம கோசில தின்னு வச்சா உங்க அப்பா உன்ன மக்களே தான் பத்துக்கலாம். அடிக்காதீங்க ஆண்டி, எனக்கு சாக்லேட் வேண்டாம். குட் பாய். சொல்லுங்க அபிஷேக், நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? வேண்டா எருமாடு, உன்னதானே கேக்குறேன். எத்தனாவது படிக்கிற? எல்கேஜி. பாத்தீங்களா கான்வென்ட் இங்கிலீஷ்னா பாடுபடுதுன்னு. எல்கேஜி எலிகேஜி இந்த தண்டகர்மான்றதான் ஏன் தான் துடு செலவு பண்ணி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்களோ? செல்லம் சொல்லிடி, ஸ்கூலுக்கு கரெக்டா போறீங்களா? ஆண்டி, எனக்கு வயிற்று வலிக்குது. ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்ன உனக்கு அடிக்காதீங்க ஆண்டி, மதர் பிராமிஸா எனக்கு வயிற்று வலிக்குது. வேணா நீங்க தொட்டு பாருங்க. அப்படியா செல்லம்? வயிறு வலி இங்க வலிக்காதுடி, இப்ப வயிறு வலிக்குதா? ஒரு நேரத்துக்கு பீப்பா மாதிரி வயிறு வச்சிருந்தா எப்படா வலிக்கும்? இப்ப வலிக்கும் பாரு. இப்ப வலிக்குதா? வலிக்குது. அழக்கூடாது அழக்கூடாதுன்னா செல்ல குட்டி இல்ல. இப்போ ஆன்டி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லணும், சரியா? சரி. உங்க வீட்டுல 5 பேர் இருக்கீங்க. உங்க டாடி 5 மாம்பழம் வாங்கிட்டு வராரு. அப்போ ஆளுக்கு எத்தனை மாம்பழம் கிடைக்கும்? யாருக்கு எதுவும் கிடைக்காது ஆண்டி, எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுருவேன். பார்த்தாவே தெரியுது. ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? எங்களுக்கு வீடு எல்லாம் கிடையாது ஆண்டி, நாங்க தெருவுல தான் படுப்போம். செல்லவாரி நாய் தெருவுல படுக்கிறத எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு பாருங்க. உன்ன மாதிரி புள்ளைய பார்த்தா தெருவுக்கு வராம வேற எங்கடா போவாங்க? அபிஷேக் செல்லம் அழக்கூடாது. இப்போ ஆன்டி ஒரு கதை சொல்றேன், கேக்குறீங்களா? ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துதான். அந்த காக்காவுக்கு ரொம்ப தாகம் எடுத்துதான். அப்போ ஒரு பானையில கொஞ்சோண்டு தண்ணி இருந்துதான். அந்த காக்காவுக்கு எட்டவே இல்லையா. அந்த இடத்துல நீ இருந்தா என்ன பண்ணிருப்ப? நான் அந்த பானை எடுத்து அப்படியே குடிச்சிடுவேன். நீனா நீ இல்ல, நீ அந்த காக்காவா இருந்தா என்ன பண்ணிருப்ப? நான் தான் காக்கா இல்லையே, நான் அபிஷேக் ஆச்சு. இதெல்லாம் பக்கரே பேசு. ஆமாண்டி செல்லம், உனக்கு வாய்ப்பாடு தெரியுமா? ஆண்டி ஆண்டி, எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும். உனக்கு வாய்ப்பாடு தெரியுமா? அந்த நாய்க்குட்டி என் பொம்முல மவுன்னு கடிச்சிருச்சு. அதுக்கு வச்ச சோத்தை எடுத்து நீ தின்னுட்ட, அதனால கடிச்சிருக்கோம். உனக்கு வாய்ப்பாடு தெரியுமா தெரியாதா? ஆண்டி ஆண்டி, அப்புறம் எங்க அப்பா டாக்டர்கிட்ட கூட்டு போய் வயிற்றுலயே ஊசி குத்துனாங்க. அப்படியே வாயிலே குத்துனாங்க. ஏண்டா வாய்ப்பாடு தெரியுமான்னு கேட்டா நாய் கடிச்சிருச்சுங்கிறான், ஊசி குத்துனாங்கன்றா. என்ன நான் டால் ஜாப் பண்றான் பாருங்க. ஏய், வாய்ப்பாடு தெரியுமா தெரியாதாடா? தெரியாது. தெரியாது தீயா. அம்மா, ஆண்டி என்ன கழுத்து கொள்றாங்க. சொல்றது பொய், இத இங்கிலீஷ் வரையா மான. அடுத்தது யார் வர போறீங்க? சொல்லு. வர போறீங்க? பரத் வாங்க. நான் வரமாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. வாங்க. வரமாட்டேன் போடி. இங்க வந்தாதான் நான் உங்களுக்கு நிறைய சாக்லேட் கொடுப்பேன். ஐ, சாக்லேட்டா? வாங்க வாங்க. ஓ சரி செல்லம், அழக்கூடாது. ஆமா, எல்லாரும் வேஷம் போட்டுன்னு வந்திருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் வேஷம் போட்டுன்னு வரல? ஐயா ஆண்டி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் தான் ஸ்கூல் பையன் வேஷம் போட்டுன்னு வந்திருக்கேன். பையன் மாதிரி வேஷம் தான் போட்டுன்னு வந்துக்கிறேன், ஆனா ஸ்கூலுக்கு போறதே இல்லல்ல. வேண்டாம், இங்கே தின்ன குரங்கு மாதிரி முடிக்கிறா. ஸ்கூலுக்கு போறியா இல்லையா சொல்லண்டா. ஓ,
போவேனே. இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, இதுக்கெல்லாம் போய் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவேன். அப்ப முட்டாய் வாங்கி துண்ணதான் ஸ்கூலுக்கு போவேன். படிக்கடி போக மாட்டல, படிக்கடி போக மாட்டல. சரி செல்லம், சரி செல்லம், அழக்கூடாது. அம்மா பரத், நீங்க பெருசானா என்ன பண்ணுவீங்க? நானு பெருசானா கையில தடி எடுத்துட்டு கண்ணாடி பண்ணி தள்ளாடிட்டே போவேன். பெருசுனா அந்த பெருசு இல்லடா, எருமாடு எருமாடு. சரி சரி சரி, அழக்கூடாது. அம்மா உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்? ரன்னிங் ரேஸ். அப்பனா நீங்க பெருசானா பிடி உஷா மாதிரி ஓடுவீங்களா? ஈட்டி வச்ச மாதிரி ஆட மாட்டேன். பக்கத்து வீட்டு பண்ண ஈட்டுன்னு ஓடி போயிடுவேன். பாத்தீங்களா, பிஞ்சிலேயே பழுத்து இருக்கு. இந்த ப்ரோக்ராம்க்கு இந்த டைட்டில் வச்சதுல என்ன தப்பு? தப்பே இல்ல. வாடா ஒப்ப மகன, அடுத்தது நீ தானே வரணும். வா வச்சுக்கிறேன். சொல்லுங்க பரத், நீங்க என்ன பண்ண போறீங்க? நானு ரைம்ஸ் சொல்ல போறேன். வெரி குட், எங்க சொல்லுங்க. சிவராத்திரி தூக்கமேது நடுராத்திரி. என்ன உச்சா போச்சா? கண்ட கண்ட படத்தெல்லாம் பார்த்துட்டு இங்க வந்து பாடி காட்டியா? இது சரி சரி சொல்லும், அழக்கூடாது. இப்ப ஆன்டி ஒரு ரைம் சொல்றேன், நீ திரும்பி பாடுறியா? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். அதுதான் வரும். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், how I wonder what you are. என்ன அழுவுற? சரி சரி, அழக்கூடாது. ஆமா, உங்க அப்பா உன்னை எங்கெங்கெல்லாம் கூட்டு போவாரு? எங்க அப்பா என்ன மெரினா பீச், காந்தி மண்டபம், பார்க்குக்கெல்லாம் கூட்டுன்னு போவாரு. மொத்தத்துல ஓசியில எங்கெங்க உள்ள விடுறானோ அங்கெல்லாம் கூட்டு போவாங்கல்ல உங்க அப்பா. சரி, உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்காது. லட்டு, ஜாங்கிரி, ரிப்பன் பகோடா தான் பிடிக்கும். எங்க சுத்தினாலும் கடைசியில துன்றதுல தான் வந்து நிக்கிறாள, துன்றதுல தான் வந்து நிக்கிறாளா. என்ன ராஜா இது? எங்க அப்பா உங்க கையில கொடுக்க சொன்னாரு. ஓஹோ, நான் உன்னை கதலிக்கிறேன். ஐயோ ஆண்டி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் உன்னை காதலிக்கிறேன். நொட்டு வயசாவல மகன் இந்த வயசுல லவ் லெட்டரா கொடுக்குற, லவ் லெட்டரா கொடுக்க, லவ் லெட்டரா கொடுக்குற. அழாதுடி சொல்லும். ஹலோ ஹலோ, பச்சை குழந்தைய போட்டு இந்த அடி அடிக்கிறியே, நீ எல்லாம் பொம்பளையா ராட்சசி அடி. போன பரத்துக்கிட்ட கொடு. இந்த போன் செல்லம், அடிச்சது வலிக்குதாமா? அச்சது கூட வழியில டாடி. இந்த ஆண்டி அட்டு பிகரா இருக்கு டாடி. அட்ட காம்பேரிங்க்கு நல்ல நல்ல சூப்பர் பிகர்களா வருமா? அதுங்க கையில லெட்டர் கொடுத்து நான் உங்களுக்கு பிக்கப் பண்ணி வர்றேன் டாடி. ஓகேடா செல்லம், பை பாய். பாத்தீங்களா, இந்த காலத்துல குழந்தைங்க கடைக்கு போய் அதை இதை வாங்கினுவான்னா வாங்க மாட்டேன் போன்னு சொல்லும். ஆனா இந்த குழந்தை அவங்க அப்பாவுக்காக லவ் லெட்டர் எடுத்துன்னு போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா கொடுக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களை நாம அடிக்கவே கூடாது, விஷம் வச்சு கொன்னுடணும். சாக்லேட்டு செருப்பால் அடிப்பா. அடுத்தது யார் வேற போறீங்க? நீங்க தானே, வாங்க வாங்க.